இசைஞானி இளையராஜா இசையில் ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் SSR சத்யா பிக்சர்ஸ் வழங்கும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு அக்டோபர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அவங்க பார்த்தவொடனே எங்களை கட்டி அணைச்சாங்க. எங்கள் மாமா ரொம்ப அமிச்சிட்டா இந்த மாதிரி உங்களை பார்க்க ஆசை வந்தது என் பொண்ணு இது மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி அழுத ஆரம்பிச்சிட்டாரு. எங்களை உட்கார வச்சுட்டு அவரு சார் வந்து உடனே வண்டி போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனாக பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப அவரு கண்கலைங்க எழுதிட்டாப்ல. உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனா இருப்பேங்க, என்னை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சேவையோ எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாதம் தேவையானது 5,000 மாதம் போட்டுட்ருக்காங்க. 20 லட்சங்கிறத அதெல்லாம் வந்து உடனே அவங்க போட்டுவிட்டாங்க. அங்கே பார்க்குற விஜய் அவர்களை பார்த்த நொடி எப்படி இருக்கு? எனர்ஜியே நல்லா இருந்தாப்புல. அதாவது அன்றைக்கி பிரச்சாரத்து வரப்போ நம்ம அந்த இதில் கூட பார்த்தோம். அங்கே போய் பார்க்குறப்ப ரொம்ப இழைச்சிட்டாப்புல. ரொம்ப மன ரீதியாக ரொம்ப என் குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மாதிரி அவர் பார்க்கும்பொழுது அவர் சொல்ற வார்த்தையில நம்பிக்கை இருக்குல்ல. ஏன்னா நிறைய பேர் விரக்தி, கோபம், வருத்தம்லாம் சொல்றாங்க. இல்லை ரொம்ப மனசெலவு உண்மை சொல்கிறோம், ரொம்ப நல்லா உள்ளங்க. கரூர் துயர சம்பவத்தில் வந்து தொடர்ச்சியா எல்லா குடும்பத்தாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த ஏமூர் அப்படின்னே சொல்லலாம். அங்கே தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இங்கே இருக்க குடும்பத்தார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த குடும்பத்தை சார்ந்து நீங்கள் விஜய் அவர்களை சந்திக்க நேர்ந்து? நான் சந்திராங்கிறவங்க என்னோடய அண்ணிங்க சாந்திராங்க. என் அண்ணோட பேர் வந்து செல்வராஜ். இந்த மாதிரி 27 போன மாதம் 27 விஜய் சார் கரூருக்கு வரதாக இருந்தது. அந்த கூட்டத்துக்கு அண்ணியாரும் போயிருந்தாங்க, பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க. அங்கே போகிறது அந்த கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த விஷயமா அப்புறம் சார் வந்து பார்ப்பான்னு பார்த்தா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் வர இல்லை, எனக்கு வர முடியல சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை வர வைக்கிறதுக்காக சென்னைக்கு அமைச்சிருந்தாங்க, வர வச்சுருந்தாங்க. அதனால் சென்னைக்கு நான் போயிருந்தோம். அவங்க குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்ண்ணே, எத்தனை பசங்க இருக்காங்க? பசங்க 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க, ஒரு கணவர். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ இங்கேருந்து எப்படி அழைச்சிட்டு போகிறாங்க, என்ன விஷயங்கள் சொல்லி உங்களிருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க? விஜய் சார் தான் இங்கே வர முடியல, இந்த மாதிரி இப்போ கேஸ் ஆகிடுச்சுங்களா, இந்த மாதிரி CBI விசாரணை இந்த மாதிரி கேஸ்லாம் ஆகிடுச்சுங்களா, இங்கே வந்து பார்க்க முடியல, மண்டபம் கிடைக்கல, எங்களுக்கு கிடைச்ச தகவல் மண்டபம் கிடைக்கல. அதனால் சார் உங்களை சென்னைக்கு வர வச்சு உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்கள் நாங்கள் ரெடி, நாங்கள் பார்க்கணும் தான் ஒரு ஆர்வமாக இருந்தோம். நாங்களும் சார்கிட்ட போய் பார்க்கணும். இந்த அண்ணி இந்த மாதிரி ஆகிட்டாங்களே, எங்களுக்கு பசங்கள் இருக்காங்க, சார் என்ன செஞ்சு தராங்களோ நம்மளோட குறைகள் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி விபத்து ஆகிட்டு போச்சு. இப்போ சாரை பார்க்க போயிருந்தாங்க, நடந்துருச்சு. சரி அந்த விஷயமா நம்மளும் போய் பார்த்து பேசுவோம், சாரை பார்க்கணுன்னு விஜய் சார் பார்க்கணுதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்தோம். எத்தனை பேர் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கு? இங்கேருந்து ஃபேமிலி இருந்தால் எங்கள் இதில் ஒரு 8 பேர் போயிருந்தோம். 8 பேர். எத்தனை பேர் அலௌடுன்னு சொல்லியிருந்தாங்க? அதில் அந்த இதில் எத்தனை பேர் இருந்தாலும் ஃபேமிலியில் எந்த நபர் எத்தனை பேர் இருந்தாலும் கூட்டி போகிறேன்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போகிறோம். சொன்னாங்க. இங்கேருந்து சென்னை புறப்படுறீங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் விஜய் அவர்களை சந்திக்கிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்களில் எந்த தருணத்தில் சந்திக்கிறீங்க? ஒரு 12 மணிக்கு ஞாயிற்று ஒரு மதியம் 12 மணிக்கு கிளம்புனோம். அங்கே ஒரு 10:30 மணிக்கு போய் சேர்ந்தோம் சென்னைக்கு. அங்கே அரேஞ்ச் பண்ணி டிஃபன் அதெல்லாம் ஹோட்டலில் தங்க தான். அங்கே டிஃபனில் சாப்பாடு போக்குவரத்து எல்லாமே இருந்தேன், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டோம். அவங்க ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. தங்க வச்சு காலையில் 8 மணிக்கு சார் வரதாக சொல்லியிருந்தாங்க. குளிச்சுட்டு ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. காலையில் போனால் நேராக டிஃபன்லாம் எடுத்துக்கிட்டோம். டிஃபன்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு குடும்பமாக எல்லாம் உட்காந்துருந்தோம் ஹோட்டலில். ஒரு ஃபேமிலியில் அவ்வளோ போயிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு அவரை சந்திக்கிற வாய்ப்பு? நாங்கள் சந்திக்கிறதுக்கப்புறம் மணி ஒரு 2 மணி இருக்குது. 2 மணி உள்ள அறையில் அவரோட யார் யாரெல்லாம் இருந்தாங்க? அவருக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி வசதிகள் அந்த மாதிரி சார் ஒரே நபர் அதுக்குள்ளே வந்தார். ஒருத்தர் தான். ஆமாம். உள்ளே போகிறப்போ அதாவது அவர் உள்ளே போகிறப்போ 2 பேர் முன்னாடி இருந்தாங்க ஒழிய அங்கே ரூமுக்குள்ளே வந்து சார் ஒரு ஆள் தான் இருந்தாங்க. அங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாமே உங்களை நல்லா சரி ஐயோ ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. சாப்பிட்டீங்களா, என்ன வேணும்னு கேட்டாங்க. டீ, காபி, சாப்பாடு, டிஃபன், ஏதாவது பிஸ்கெட்டு இடையில என்ன வேணுமோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவரை பார்க்குறீங்க அந்த தருணத்தில், அவரு உள்ள அவரை பார்த்ததும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பார்த்தோன்னே எங்களை கட்டி அணைச்சாங்க. நான் பார்த்தோன்னே எங்கள் மாமா ரொம்ப அமிச்சிட்டா இந்த மாதிரி உங்களை பார்க்க ஆசை வந்தது என் பொண்ணு இது மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி அழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் உடனே என் மாமா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சிங்களே அப்படின்னு சொல்லி காலை பிடிக்கலாம். சார் பெரிய ஐயா எந்திரிங்க அப்படின்னு பண்ணாதீங்க அப்படின்னா எங்களை உட்கார வச்சுட்டு அவர் சார் வந்து உடனே வண்டி போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனாக பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப அவர் கண்கலைங்க எழுதிட்டாப்புல. ரொம்ப ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டல்லாகி உட்காந்துட்டாப்புல, வண்டி போட்டு உட்காந்துட்டாப்புல. ஓகே, பார்த்ததும் பெரியவங்களோட காலில். ஆமாம். என் மாமா எங்கள் அத்தை ரெண்டு முன்னாடி உட்காந்து நான் 3 பேர் ஒன்றா உட்காந்துருந்தோம். அப்படி 3 பேர்த்து அப்படி பிடிச்சாக்கில் மாமாட்ட அப்படி காலை பிடிச்சி வண்டி போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு 5 நிமிஷம் எமோஷன் ஆகிட்டார். நான் பார்த்தேன், நாங்கள் எழுதுட்டோம், அவரும் எழுதுட்டு ஃபீல் பண்ணாங்க.
இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. வேற என்னலாம் அவரு உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேங்க, என்னை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சிங்க அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இது சேவையோ எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே. மாதம் தேவையானது 5,000 மாதம் போட்டுட்ருக்குறாங்க. 20 லட்சங்கிறத அதெல்லாம் வந்து உடனே அவங்க போட்டுவிட்டாங்க. வந்து பார்க்க முடியல, அதாவது அங்கே வந்து பார்க்க முடியலன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே கூப்பிட்டு அழைச்சின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு அதையும் சொன்னாங்க. ஓகே. நீங்க இது வரைக்கும் பார்த்த விஜய் பிரச்சாரத்துல பார்த்துருப்பீங்க, அதாவது பரபரப்பு பிரச்சாரத்துல பார்த்துருப்பீங்க, எல்லா இடங்களையும் பார்த்துருப்பீங்க. அங்க பாக்குற விஜய் அவர்களை பார்த்த நொடி எப்படி இருந்ததுன்னா அவர் எந்த பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்தப்போ எனர்ஜியே நல்லா இருந்தாப்புல, அதாவது அன்னைக்கு பிரச்சாரத்து வரப்போ நம்ம அந்த இதில் கூட பார்த்தப்போ ரொம்ப சும்மா நல்லா இருந்தாங்க, எனர்ஜியாக வந்து பேசினாங்க, அதாவது பேசிட்டு போனாங்களா. அங்கே போய் பார்க்குறப்போ ரொம்ப இழைச்சிட்டாப்புல, ரொம்ப மன ரீதியாக ரொம்ப அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாங்க. ஓகே. அவரு உங்க பேர் சொன்னா, அக்காவோட பேர் சொன்னாங்க, அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாமே அவருக்கு தெரியுதா? தெரியுது, எல்லாமே லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே. அதெல்லாம் பார்த்தா ஃபோட்டோலாம் கையில் கொடுத்து நாங்கள் உள்ளே கொண்டுட்டு போயிருந்தோம். அவங்களே ஃபோட்டோ ஃப்ரேமில் கொடுத்துருந்தாங்க. ஓகே. வேற என்னெல்லாம் சொல்றாரு? வேற ஒன்றும் இல்லை, வேற எல்லாம் சொன்னோம். உங்க சைட்ல இருந்து என்னெல்லாம் அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது? நீங்க ஏதாவது சொன்னீங்களா ஃபேமிலிக்கு? அதான் அவங்க செஞ்சு தரேன் சொன்னாப்புல, பிள்ளைங்க படிக்க சொன்னா படிக்க செலவை ஏற்றுக்கிறேன்னாங்க, படிக்க வைங்கன்னாங்க. அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னாங்க, படிக்க வைக்கிறோம்னா. அப்புறம் எங்கள் மாமா காது கேட்கான்னு சொன்னேன், அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுங்க, அவங்க என்ன பார்த்து ஒரு வாரம் கழிச்சு அவங்க அதை கான்டெக்ட் பண்ணுங்க, அவங்க என்ன சரி பண்ணி தருவாங்க. அதுவும் பண்ணி தரேன் சொன்னாங்க. ஓகே. இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, 5 லட்ச ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க இப்பயே. ஓகே. ஆயில் உள்ள இன்சூரன்ஸ், அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதாவது இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் ரத்த சம்மந்தப்பட்டவங்களும் போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனால் உங்களுக்கு அவர் பார்க்கும்பொழுது அவர் சொல்கிற வார்த்தைகளை நம்பிக்கை இருக்குங்களா? ஏன்னா நிறைய பேர் விரக்தி, கோபம், வருத்தம்லாம் சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப மனசெலவு உண்மை சொல்கிறோம், ரொம்ப நல்ல உள்ளங்கள் படைச்சவர் தான் என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா. ரொம்ப எல்லாத்தையும் நல்லா அனுசரியாக பார்த்துக்கிட்டாப்புல, நல்லா பார்த்துக்கிட்டாப்புல. ஓகே. போனவங்களும் எல்லாம் பாதுகாப்பாக செஞ்சு என்ன தேவை போனால் சாப்பிட்டீங்களான்னு, அதை அழுது முடித்தவொடனே எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அப்புறம் ஃபோட்டோ எடுக்க கூட எங்களோட அனுமதி கேட்டு தான் சரி ஃபோட்டோ எடுக்க விரும்பி தான் ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க. சார் நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம், ஃபோட்டோ ஃபேமிலியோட வச்சு எடுத்துக்கிறோம்ட்டு அங்கே அண்ணியை ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோலாம் ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ணி அந்த கூட்டத்துக்கு எப்படி போனாங்கன்னு விசாரிச்சாராங்க? அண்ணி எதாவது பார்க்குறதுக்காக தான் போனாங்க. வீட்டிலேருந்து யாரும் போனாங்களா அப்படின்ற விஷயம் விசாரிச்சாரா? வீட்டில் எப்படி அவங்க கூட்டத்துக்கு? அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்போ நீங்களும் ஒரு அரசியல் தலைவரே, ஒரு நடிகர்னா நீங்களே ஒன்றா உங்களை பார்க்கணும். நிறைய பேர் போயிருக்காங்க மீட்டிங்லாம், அதனால அவங்களும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க. ஓகே. தம்பிங்களுக்கு என்ன பண்ணி கொடு? 2 பசங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கல்வி செலவு அதான் படிக்க வைக்க சொன்னாப்பிள்ளைங்க. படிக்காமல் இருக்க 8வது போயிட்டு நின்ட்டியா, படிக்க வைங்க பிள்ளைங்கள, இப்போ அதை படிக்க வைங்க, அதுக்கு என்ன செலவு நம்ம பார்த்துக்கணும். ஓகே. உங்களுக்கு இங்கிருந்து போனதுல ஒரு வருத்தமோ விரக்தியோ இது இல்லை? ஏன்னா 41 குடும்பத்தாரையும் அவர் அழைச்சி பேசியிருக்காரு. இறந்தது இழப்புங்கிறது ஒரு நடந்துருச்சு, அதாவது மீட் எடுக்காம விஷயம் தான் ஒரு விஷயம். அப்புறம் நடந்து முடிஞ்சதை வந்து நம்ம சரி செய்யத்தான் நம்ம போகிறோம். அங்கே எந்த ஒரு விஷயமான அரசியலோ எதுவுமே அதெல்லாம் எந்த ஒரு எச்சோடி கிடையாது, அந்த அரசியல் பற்றி எதுவுமே கிடையாது. குடும்பத்தில் ஒருத்தர உங்களுக்கு தோணுச்சா ஓகே நம்மளுக்கு பண்ணுவாரா, கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. கேட்காமே அனுப்பிச்சிட்டாங்க. வராதுக்கு முன்னாடி 20 லட்சங்கிறது அலோஸ் பண்ணியிருந்தாப்புல அவர் உடனே அக்கௌண்ட்டில் உடனே போட்டு விட்டுருந்தாங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து வாங்கிட்டு போனாங்க, அந்த ரசிகர்கள் கட்சிக்காரங்களாம் வந்து வாங்கிட்டு போனாங்க, உடனே போட்டு விட்டாங்க. அதில் 5000 மாதத்துக்கு போட்டு விட்டாங்க. குடும்பத்தில் ஒருத்தனா இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. நன்றி.